Peacemakers of Christo. உன் தவறை ஏற்றுக்கொள்ளும் மனத்தன்மை இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்துல ஏரோது தம் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அந்நாளிலே ஆண்டவரே நீர் வீதி வீதியாக சென்றீர், வீடு வீடாக சென்றீர், உள்ளம் உள்ளமாக சென்றீர் ஆண்டவரே, நகரம் நகரமாக சென்று அப்பா மனம் மாறுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று கூறினீரே ஆண்டவரே. நீர் பிரசங்கித்ததெல்லாம் மதம் மாறுங்கள் என்று சொல்லல ஆண்டவரே, மனம் மாறுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமப்பா, நீர் உள்ளத்தை பரிசுத்தமாக்க, வாழ்க்கையை பரிசுத்தமாக்க, எண்ணங்களை பரிசுத்தமாக்க, உறவுகளை பரிசுத்தமாக்க, உண்பவற்றை பரிசுத்தமாக்க வந்த தெய்வம் நீர் சுவாமி. நீர் அப்பா மகா சக்தி உடையவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை புகழுகிறோம் சுவாமி. அப்பா தேவாதி தேவனே, அந்நாளிலே அப்பா ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பினுடைய மனைவி ஏரோதியாவை வைத்திருந்தான் ஐயா. அவளோடு விபச்சாரம் செய்தான் ஐயா. கள்ள உறவு ஐயா ஆண்டவரே, காம உறவு சுவாமி, மோக உறவு ஆண்டவரே, தவறான உறவு சுவாமி. தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அவனை பார்த்து யோவான் திருத்த வேண்டும் என்று நினைத்தார் ஆண்டவரே. அதே போல இந்நாளிலே சுவாமி என் குடும்பத்துல தவறுகள் நடக்குது ஆண்டவரே. அப்பா, என் கணவன் சரியில்லாதவன் ஐயா, அவன் சிகரெட் குடிப்பான் ஐயா, அவன் குடிப்பான் சுவாமி. அப்பா, அவன் போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறான் ஆண்டவரே. அவன் வேலைக்கு போகாதவன் ஐயா, அவன் சோம்பேறியாக இருக்கிறான் ஐயா, மன வெறுப்போடு இருக்கிறான் ஐயா, கோபக்காரனாக இருக்கிறான் ஐயா, தகாத உறவு வைத்திருக்கிறான் ஐயா, யார் யார்கிட்டயோ போன்ல பேசுறான் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை நான் திருத்தணும்னு நினைக்கிறேன் சுவாமி. என் மனைவியானவள் ஐயோ தெய்வமே யார் யார்கிட்டயோ போன்ல பேசுறா, கோபக்காரியா இருக்கிறா, அடங்காதவளா இருக்கிறா ஆண்டவரே. எதையும் அவள்கிட்ட சொல்ல முடியல, பேச முடியல. எது நடந்தாலும் அவங்க அம்மா அப்பாட்ட போன் அடிச்சு சொல்லிடுறா, எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்றா. என் கணவன் தன்னுடைய பெற்றோருடைய பேச்சை தான் அதிகமாக கேட்கிறான், என் பேச்சுக்கு மரியாதையே கொடுப்பதில்லை ஆண்டவரே. அப்பா, தாய் பேச்சை கேட்டு நடக்கிற கணவன்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. தாய் தந்தை பேச்சை கேட்டு நடக்கிற மனைவிமார்கள் எத்தனையோ பேர் சுவாமி. ராஜாதி ராஜாவே, இவர்கள் செய்வதெல்லாம் தவறு அல்லவா ஆண்டவரே. என் பிள்ளைய நான் திருத்தணும்னு நினைக்கிறேன், என் மகனை திருத்தணும்னு நினைக்கிறேன், என் மகளை திருத்தணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. காதலிக்காத, படி, ஒழுங்கா போன் பார்க்காத, நீ ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அவர்தான் நமக்கு அடைக்கலாம், அவர்தான் வாழ்வு கொடுப்பார். இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தை அழியாதது, அது அவர் நிலைத்திருப்பார். இந்த ஆசைகள் எல்லாம் அழிந்து போவோம், அழகெல்லாம் அழிந்து போவோம், பணமெல்லாம் அழிந்து போகும். நம்ம அதுக்குள்ளாய் செல்லக்கூடாது, ஆண்டவரையே பற்றி கொள்ளணும். நம்மை பலப்படுத்துகிறவர் அவர்தான், இந்த உலக பொருட்கள் அல்ல என்று அப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே. அவர்கள் புறக்கணிக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள், பொருளெல்லாம் எடுத்து உடைக்கிறார்கள், ரகசிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆண்டவரை. ஒளிந்து கொண்டு வாழ்கிறார்கள், ஒளித்து வைக்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், திருடுகிறார்கள் ஆண்டவரே. இவர்களை திருத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆண்டவரே. அப்பா, அந்நாளிலே ஏரோது யோவானை கட்டி அவரை சிறையில் தள்ளினான் ஆண்டவரே. இன்று நானும் சிறை பிடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் சுவாமி. நானும் சிறைப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட, கட்டி வைக்கப்பட்ட மனுஷியாக ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஐயோ, வீட்டுக்கு போன அவமானம், இந்த தப்பெல்லாம் என் அம்மா அப்பாட்ட சொன்ன அவமானம். ஐயோ, அவர்கள் மனம் உடைந்து போவார்களே. என் கணவன் திருந்த மாட்டானா ஆண்டவரே, என் மனைவி திருந்த மாட்டாளா, என் பிள்ளைகள் திருந்த மாட்டார்களா என்று தெய்வமே நான் உள்ளம் உடைந்து போயிருக்கிறேன் ஐயா.
கட்டப்பட்டிருக்கிறேன் சுவாமி. யோவான் அன்று அடைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் ஐயா. இன்னைக்கு நானும் அடிக்கப்படுகிறேன் சுவாமி. தப்ப சொன்னதுனால தான் அடிக்கப்படுறேன் ஆண்டவரே. வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் என்ன வந்து நோன்றாங்க ஐயா. ஆண்டவரே, என்னுடைய பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல ஆண்டவரே. நான் பாவம் செய்வேன் தான், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் யாரோடு வேணாலும் இருப்பேன், நான் எதை வேணாலும் குடிப்பேன். அதை கேட்க நீ யாரு? இருந்தா இரு, இல்லனா போ, செத்து போ என்று சொல்லுகிறார்கள் ஐயா. தெய்வமே, இந்த உலகம் எதை நோக்கி செல்லுகிறது ஐயா? அழிவை நோக்கி செல்லுகிறது அல்லவா ஆண்டவரே? இந்த குடும்பம் அழியும் அல்லவா? உன் பிள்ளைகள் அழிவார்கள் அல்லவா ஆண்டவரே? பாவிகள் அழிவார்கள் அல்லவா? பாவத்திற்கு தண்டனை மரணம் அல்லவா ஆண்டவரே? ஏசப்பா, என் தெய்வமே, இந்த பிள்ளைகள் உன்னதமாக மாறணும் ஆண்டவரே. ஏசப்பா, பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு வெளியே வர விடாமல் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவரே. அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த உறவுகளை விட்டுவிட்டு வரணும், கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு வரணும், போனை பார்க்க கூடாது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாட கூடாது, படிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா முடியல ஆண்டவரே. பலகீனம் ஐயா, அதுல அடிமையா கிடக்கிறான் ஐயா. தெய்வமே, இதுல இருந்து எழ முடியலையா அப்பா? யாராவது கை தூக்கி விடுவார்களா என்று காக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய திருக்கரமானது வரட்டும் ஐயா, வானத்திலிருந்து வரட்டும் ஐயா. ஆண்டவரே, விழுந்து எழ முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. ஏசப்பா, தெய்வமே, பாவத்தின் நிமித்தமே இன்று நோய்களும் ஆண்டவரே, இன்று கடன்களும் ஆண்டவரே, இன்று துக்கங்களும் வேதனைகளும் பாரங்களும் அவமானங்களும் அனாதையாக நிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்கள் பாவமே எங்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, எங்களை இரட்சியும் ஐயா. உம் கரத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டும் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய கூக்குரலுக்கு செவிசாயுங்க ஆண்டவரே. என் மீது மனமிறங்கும் ஐயா. தெய்வமே, என்னை காப்பாற்றுங்க ஐயா. பாவப்பட்ட என் குடும்பத்தை மீட்டருளும் ஐயா. எங்கள் பாவங்களை மன்னியும் ஐயா. என் கணவனை காப்பாத்துங்க ஆண்டவரே. என் மனைவியை காப்பாத்துங்க, என் மகனை காப்பாத்துங்க, என் மகளை காப்பாத்துங்க, என் மாமனார் மாமியாரை காப்பாத்துங்க, என் பெற்றோர்களை காப்பாத்துங்க ஐயா. இயேசுவே, பாவத்தின் நிமித்தம் தண்டனையை கொடுக்காதீர்கள் ஐயா. சாத்தான் என் குடும்பத்தை அணுக கூடாது ஐயா. நீர்தானே உம்முடைய தேவ தூதர்களை வைத்து காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீதிக்காக, உண்மைக்காகவும், பாசத்திற்காகவும், நேசத்திற்காகவும், பரிசுத்தத்திற்காகவும், பக்திக்காகவும், தெய்வ பயத்திற்காகவும் போராடுகிற உன் பிள்ளைகளை நீர்தான் ரட்சிக்கணும் ஆண்டவரே. யோவான் இந்நாள் வரை ஆண்டவரே உன்னத மனிதனாக இருக்கிறான் ஐயா. அதே போல இந்த பிள்ளைகள் பாவத்தை கண்டு பயந்து போகாமல் ஆண்டவரே, எது சரியோ அதை சரி என்று சொல்லக்கூடிய கிருபையையும் தைரியத்தையும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. தவறை கண்டித்து திருத்துகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எது சரியோ அதை தான் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க. எது உண்மையோ, எது நீதியோ, எது பரிசுத்தமோ, எது பரலோக ஜீவனை கொடுக்குமோ அதை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இப்பிள்ளைகளை மாற்றி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும், ஜெபமாலையிலும், நவநாளிலும், நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக
கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும். அது உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.